போதுமா? யோ ஜக்கா, உன் வண்டி சக்கரத்தை ரிப்பேர் பண்ணணும்னா 8 ரூபாய் ஆகும். அது எப்படி 8 ரூபாய் நீ சொன்ன நான் விட்டுருவனா? இந்த பட்டறைக்கு நானும் முதலாளிமா. முன்னாங்க 12 ரூபாய் ஆகும். இஷ்டமா? 12 நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன். நானாங்க 16 ரூபாய், 16 ரூபி. ஒரு தரம், 2 தரம். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் கொல்லம் பண்றியா இல்ல ஏல கடையா? நீங்க பாட்டுக்கு ரேட்டை ஏத்திக்கிட்டே போனா எப்படி? யோ இஷ்டம்னா கூட இல்லாட்டி சக்கரத்தை உடிச்சிட்டு போயா. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தொழில் நடத்துனீங்கன்னா பட்டறை தான். யோ ஜடுக்கா, யூ கெட் அவுட். வர்ற கிராக்கெல்லாம் விரட்டுற நீ. நீயும் தான் விரட்டின. நீதான் முதல்ல விரட்டின. நீதான். யூ மவுத் சட்டு. யூ shut up and don't talk nonsense. யோ குடுமி, இங்கிலீஷ்ல பேசுற? ஒன்றை நான் இங்கிலீஷ படிச்சுட்டு என்னமோ உதறிய. நான் அந்த காலத்து SSLC படிச்ச வேண்டி. என்னையா டீ போட்டு பேசுற? இனிமே டீ போட்டு தாண்டி பேசுவேன். டீ இன்னொரு டீ என்ன மரியாதை கேட்க. கைய பிடிக்கலாம். என் குடிமையாலே உன் கையை கட்டி போட்டு வேண்டி. இது சாதாரண குடிமை இல்லடி, சாணக்கியன் குடிமை. என் குடிமையில கொஞ்சம் சிக்கல் விழுந்திருக்குது. ஒம்பளையாச்சன் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப போறிய. நெருப்புல தூக்கி போட்டு இரும்ப வளைக்கிற மாதிரி வளைச்சிருவேன். ஆமா, ஆம்பளை தொண்டை இல்லாதவங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறியா? என்னடி தொணை? ஒண்ணு செய்வோமா? என்ன? ஏண்டி எதுக்கடி அலறடி? ஐயோ நான் மாட்டேப்பா. சிந்து 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 ரொம்ப நாள் ஆசடி, மாட்டேன்னு சொல்லாதடி. எங்க ஆத்தாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அட என்னடி உன்னை என்ன தூக்கு போட கூப்பிடுறேன்? மூக்கநாங்கர் போடலாம்னு கூப்பிட்டா ரொம்ப பிகு பண்ணிக்கிறிய. எங்க ஆத்தா வந்து கேளு, அவங்க சரின்னா உனக்கு யோகம் தான். உங்க ஆத்தா எனக்கு வேணாண்டி, நீதான் வேணும். அவங்க சரின்னா எனக்கும் சரின்னு சொல்ல வந்தா